ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த காலைவேளையில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட லேவியராகமம் என்கிற புத்தகத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக வாசித்து அதை விளக்கி கூறி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்போமா? லேவியராகமம் 19:18வது வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இந்த வசனத்தில் வேதம் நமக்கு 2 காரியங்களை செய்யக்கூடாது என்றும் ஒன்றை செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறது. நாம் செய்யக்கூடாதது என்ன? முதலாவதாக பழிக்கு பழி வாங்காமலும் என்று இருக்கிறது. பாருங்கள், யாராகிலும் நமக்கு தவறு செய்து விடலாம். ஏதோ நமக்கு பிடிக்காத பேச்சு, பிடிக்காத செயல், ஏதோ ஒன்றை செய்து நம்மை காயப்படுத்தி விடலாம். நாம் காயப்பட்ட பிறகு நமக்குள்ளே ஒரு கோபம் உண்டாகி அந்த கோபம் வளர்ந்து பழி வாங்குதலுக்குள்ளே போகும். அதன் பிறகு நாம் அவர்களுக்கு தீமை செய்வோம். அதனாலே அவர்கள் மீண்டும் நமக்கு ஏதாகிலும் தீமை செய்ய முன் வருவார்கள். இப்படியே போனால் நம்முடைய சமுதாயம் நோய் கொண்ட ஒரு சமுதாயமாக, கசப்பு நிறைந்த ஒரு சமுதாயமாக ஒரு சுடுகாடாய் போய்விடும். அப்படி இல்லாதபடி அப்படி சமுதாயம் ஒரு தோட்டமாக, ஒரு வாசனை வீசும் மலர் தோட்டமாக இருக்க தேவன் சொல்கிறார், பழி வாங்குதல் கூடவே கூடாது. அப்போது நாம் என்ன செய்வது? மன்னிப்பு. ஏனென்றால் நாமும் பல நேரத்தில் பலருக்கு விரோதமாக தவறுகளை செய்து விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெய்வம் நம்மை மன்னிக்கிறார். அதை போல நாமும் பிறரை மன்னிப்போம். பழிவாங்குதலை விட்டு விடுவோம், மன்னிப்போம். அப்போது சகோதர சிநேகம் சமுதாயத்திலே மலரும். சமுதாயம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக, ஒரு இனிய சமுதாயமாக, சந்தோஷமான சமாதானம் நிறைந்த சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். 2வதாக செய்யக்கூடாத காரியம் மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளாமலும் என்று இருக்கிறது. ஒருவேளை நமக்கு இல்லாதது மற்றவர்களுக்கு கிடைக்கும்போது, அல்லது நாம் விரும்பினது கிடைக்காமல் போகும்போது மற்றவர்கள் மேல் ஒரு பொறாமை உண்டாகும். அப்படி வந்தாலும் நாம் அதை கட்டுப்படுத்தி, எனக்கும் ஒரு நல்நாள் வரும், என்னையும் தெய்வம் ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு பெரும் மனதோடு நாம் நம்மை சமாதானப்படுத்தி கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாழ்த்தி பாராட்டி அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இதெல்லாம் மனித குணம் அல்ல, இதெல்லாம் இறைவனுடைய குணம், தெய்வத்தின் குணம். இதையெல்லாம் தானாக நாம் பெற்றுக்கொள்ளாமல் தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்முடைய சமுதாயம் காயப்பட்டு நொந்து போய் வேதனையோடு கூட இருக்கிற சமுதாயம் இன்னும் அதிகமாக வேதனையை கூட்டிக் கொள்ளாமல், இன்னும் அதிகமாக பிரச்சனைகளை சேர்த்து கொள்ளாமல், சமுதாயத்தை காயப்படுத்தாமல், சமுதாயத்தை சுகப்படுத்த, சந்தோஷப்படுத்த, சமாதானப்படுத்த நாம் முயற்சி செய்வோம். ஆகவே செய்ய வேண்டியது என்ன? நம்மை நாம் நேசிக்கிறது போல பிறரை நாம் நேசிக்க வேண்டும். அதற்கு நல்ல இலக்கணம் இயேசு கிறிஸ்து. தனக்கு எல்லா தீமைகளையும் செய்ய விட்டு கொடுத்தார். அதன் மூலம் நமக்கு எல்லா நன்மைகளையும் பெற்று தந்தார். பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் நம்மை போல பிறரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த சமுதாயம் ஒரு பரலோகமாக மாறும். நோய் கொண்ட சமுதாயத்தை சுகப்படுத்த அன்பு என்கிற மருந்து அவசியமாக இருக்கிறது. படிக்கிற மாணவ பிள்ளைகள், அன்பை கையாளுங்கள். உங்களுடைய பள்ளிகள், மாணவர்கள் அன்பினால் தொடப்படுவார்களாக. சமுதாயத்தை அன்பினால் நிரப்புவோம், மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம், அவர்களோடு ஒத்துழைப்போம், அவர்களை ஆசீர்வதிப்போம். பெரிய ஒரு மாறுதல் நம்முடைய இருதயத்தில், பெரிய ஒரு மாறுதல் நம்முடைய வீட்டிலே, பெரிய ஒரு மாறுதல் நம்முடைய சமுதாயத்தில், பெரிய ஒரு மாறுதல் நம்முடைய தேசத்திலே வர வேண்டும். சகோதர சிநேகம், சமுதாயத்தில் ஒரு சமாதானம் உண்டாக இந்த காலவேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தெய்வம் உங்களுக்கு நல்லதே செய்வார். தன்னுடைய அன்பை உங்களுடைய இருதயத்திலே ஊற்றுவார். அவரிடத்திலிருந்து பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு நீங்கள் பரிமாறுவீர்கள். மனிதனுடைய இருதயம் காலியான இருதயம், அதிலிருந்து அன்பை நீங்கள் வாரி வழங்க முடியாது. ஆனால் அந்த இருதயம் தெய்வத்தின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும்போது
நீங்கள் யாரையும் நேசிக்கலாம். சம்பந்தமில்லாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், ஏன் பகைவர்களை கூட உங்களால் நேசிக்க முடியும். காரணம், அது தெய்வத்தினிடத்திலிருந்து ஊறி வருகிற ஒரு அன்பாக இருக்கிறது. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மாணவ செல்வங்கள், வேலை செய்கிறவர்கள், தொழில், வியாபாரம், வீட்டை கவனிக்கிற ஊழியம் செய்கிற எல்லாரையும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காயத்தின் நிமித்தம் உண்டான கசப்புக்கள், பழிவாங்குதல் இல்லாமல் போகட்டும். பொறாமை, எரிச்சல்கள் காணப்படாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இருதயங்களை நன்மையினால் நிரப்பும். இருதயத்தை அன்பினால் நிரப்பும். யாவரோடும் அன்பாயிருக்க, சமாதானமாயிருக்க உதவி செய்யும். குடும்பங்களை அன்பினால் கட்டும். சமுதாயத்தை அன்பினால் கட்டும். தேசத்தை அன்பினால் நிரப்பும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாகிய நான் இவளை பிதா, குமாரன், பரிசுத்தன் பேராலே ஆசீர்வதிக்கிறேன். நாள் ஒரு நல்நாளாக இன்றைக்கி செய்யப்போகிற எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக, லாபமாக இருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.